கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கோம்ல, எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர். இந்த ஜூன் மாதம் முழுவதுமே நம்மை ஆச்சரியமான பாதையில் வழிநடத்தி இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரை நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, நீதிமொழிகள் 15:29 நீதிமான்களுடைய ஜெபத்தையோ கேட்கிறார் என்று வாசிக்கிறோம். He hears the prayer of the righteous. நீதிமான்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நிறைய முறை நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? அந்த ஆண்டவருக்காக வாழுகிற மக்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை ஒரு நாளும் ஆண்டவர் அசைவு பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. ஒரு நாளும் ஆண்டவர் நமது ஜெபத்தை புறக்கணித்து விடுகிற ஆண்டவர் அல்ல. நீதிமான் செய்கிற ஜெபத்தை அவர் கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம் வாழ்க்கை பரிசுத்தமாய் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். நமது வாழ்க்கையில ஆண்டவருக்காக முதலிடம் தந்து அவரையே சார்ந்து நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அதுக்கு பின்னால நம்ம ஜெபம் பண்ற ஒரு சின்ன ஜெபமானாலும் கூட அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிற ஒரு ஆண்டவர். நம் பாவடிகள் எல்லாம் விட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையெல்லாம் விட்டு, ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்கள் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கோ எல்லாத்தையும் உதறி தள்ளி ஆண்டவரோடு கூட வாழ நம்மை ஒப்பு கொடுக்க இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை கேட்பேன், உனக்கு நிச்சயமான பதிலை நான் கொடுத்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நான் விட வேண்டிய தீமை எல்லாவற்றையும் விட்டுவிடக்கூடிய பலத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் ஏறெடுக்கிற இந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. இந்த மாசம் முழுச நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நம்மை சுமந்து கொள்ள அவரால் முடியும். அவர் நடத்துவார், அவர் பலப்படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதபடி அவருக்கு முன்பதாக உண்மையாய் நாம் ஜீவிப்போம். நிச்சயமாய் நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் தந்து நம்மையும் கனப்படுத்துவார். ஜெபம் இல்லாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் எங்களுக்கு தந்தீரப்பா. ஜூன் மாதம் முழுவதும் ஆச்சரியமான பாதையில நடத்தி கொண்டு வந்தீரப்பா. எத்தனை கிருபை நிறைந்த பாதைகளப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை துதிக்கிறப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் காணப்பட்டுட்டோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய மகிமை கரம் கூட இருக்க வேண்டுமா கெஞ்சுறோம். இதோ இந்த நாள் எங்களையே சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி எறிதலோடு உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க பலன் தரோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களுமே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.